அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் ஸ்ரீராமாதித்யா. அக்ஷய திருதியை வந்தாச்சுங்க. இப்போ இந்த அக்ஷய திருதியை என்ன முக்கியத்துவம்? இந்த அக்ஷய திருதியில் காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன், இவங்கள தான் நம்ம குலதெய்வ காரகர்கள்னு சொல்கிறோம். இந்த கிரகங்கள் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் மேஷராசிலையும் ரிஷபராசிலையும் உச்சமாவாங்க. இது குரு உச்சமாகிற ராசிக்கு 10ஆம் வீடா 11ஆம் வீடா வருது. குரு தாங்க தங்கம். ஸோ அப்படி ஆறதுனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்குங்க, அது அபிவிருத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிக மேன்மையான ஒரு ராஜகிரகம், பலம் பொருந்திய ராஜகிரகம் தன்னுடைய எக்ஸால்டேஷன் உச்ச நிலைக்கு போகும்போது அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமும், அன்னைக்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும், அன்றைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு தானமும் பல மடங்காக அபிவிருத்தியாகி அந்த வம்சத்தை பாதுகாக்கும். அதனால தான் இந்த அக்ஷய திருதிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த அக்ஷய திருதி என்றைக்கு வருது? இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதி திதி இருக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் அக்ஷய திருதியை பிரமாதமாக கொண்டாடலாம். 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி அந்த சந்திரன் உச்சமாகிறார் ரோகிணி நட்சத்திரத்தில். அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். ஸோ இந்த வருஷம் ஜாக்பாட் பொதுமக்களுக்கு 2 நாட்களுமே பூஜையை, தானங்களை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பாடான செழிப்பான நிலையை மக்கள் அடையலாம். என்னென்ன மாதிரியான பொருட்கள் இந்த அக்ஷய திருதியில் வாங்கலாம்? தங்கம் தான் வாங்கணுமா? தங்கம் வாங்கினா தான் நாங்கள் அபிவிருத்தி ஆகுமா? அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல வாங்க வேண்டியது பச்சரிசி. ஏன்னா அதுதான் இந்த மனித குலம் அடிப்படையாக தலைக்கிறதுக்கு காரணமான ஒரு உணவு நம்மளை பொறுத்தளவு. அதே மாதிரி 2வது உப்பு. ஏன்னா கடல்லேருந்து கிடைக்கிறது. கடலில் தான் பெருமாள் இருக்கார், அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பெருமாளுடைய திருவடியில். ஸோ 2வதாக உப்பு வாங்கலாம். 3வது ரொம்ப மங்களமாக இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு பழைய காலத்தில் வாங்குவாங்க. இன்றைக்கி நம்ம மஞ்சள் பொடியை வாங்கிக்கலாம். மஞ்சள் வாங்கலாம். பால் வாங்கலாம். பால் ஏன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம், பால் வாங்கலாம். அடுத்ததாக பச்சை கற்பூரம். ஏன்னா பெருமாளுடைய திருவடியில் தான் மகாலட்சுமி இருக்கிறதுனால பெருமாளுக்கு பிடித்த பச்சை கற்பூரத்தை வாங்குறதுனால மகாலட்சுமியினுடைய அருளை சிறப்பாக பெறலாம். ஸோ இந்த 5 பொருளில் தங்கம் வாங்கிறது சிறப்பு. இந்த 5 பொருளையும் அதோட கூடுதல் வாங்குறதும், அல்லது இந்த 5 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசத்தை கண்டிப்பாக உறுதி செய்யும். இப்போ என்னென்ன மாதிரியான பொருட்களை தானம் செய்யலாம்? அன்றைக்கு செய்யக்கூடிய தானம் பல மடங்காக பெருகி உங்களுடைய வம்சத்தை ரொம்ப சிறப்பாக பாதுகாக்கும். உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பெருமாளுடைய சன்னதியிலையோ அல்லது சிவாலயத்திலேயோ போய் தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். அர்ச்சகத்தை முதல்லையே ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நைவேத்தியங்கள் செய்து தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபட்டு மிகப்பெரிய அழியாத செல்வமாகிய ஐஸ்வர்யத்தையும், உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி போன்ற மிக முக்கிய விஷயங்களையும் அடையிறதுக்கு இந்த தயிர் சாத தானம் அக்ஷய திருதியில் பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அடுத்ததாக இப்போ நல்ல கோடை காலம், நீர்மோர் தானம் பண்ணலாம். தண்ணீர் பாட்டில் என்னால் ஒருத்தருக்கு தான் வாங்கி தர முடியும், கொடுங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தரும். ஆக அன்னதானம் பண்ணுறது, அதுலேயும் குறிப்பாக தயிர் சாத தானம் பண்ணுறது, நீர்மோரை கொடுக்கறது, தண்ணீரை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கௌரவத்தையும் கொண்டு கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானத்திற்கு உங்களுடைய குலதெய்வமே துணை நிற்கும். ஏன்னா குலதெய்வ காரகர்களாகிய சூரியனும் சந்திரனும் தான் உச்ச நிலையிலிருந்து இன்னைய நாளை வழி நடத்துகிறாங்க. ஆகவே இன்றைக்கு செய்யக்கூடிய தானமும், இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு பொருளுக்கும் குலதெய்வத்தினுடைய அருளே முன்னின்று உங்களை வழிநடத்தும். பொதுவாக நாம் இந்த அக்ஷய திருதியில் எளிமையாக எப்படி வீட்டில் ஒரு பூஜையை பண்ணி மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்? நீங்கள் ரெகுலராக அளந்து போடக்கூடிய படி, அந்த படியில் முழுக்க நல்ல ஒரு பச்சரிசி நிரப்பி ஒரு தாம்பாளத்தில் கீழே அந்த அட்சதை நிறைஞ்சிருக்கிற மாதிரி, அந்த பச்சரிசி கீழே விழுந்திருக்கிற மாதிரி நிரப்பிக்கிங்க. அந்த படியில் உங்களுடைய குடும்ப வழக்கம் என்னவோ, திருநாமம் இடுறதுனா திருநாமம் இடுங்க, விபூதி இடுறதுனா விபூதி இடுங்க, சந்தனம் குங்குமம் இடுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல ஒரு பூக்களையெல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணி அதன் மேலே சில்லறை காயின்களை, 5 ரூபாய் நாணயங்களையோ அல்லது 10 ரூபாய் நாணயங்களையோ அந்த மாதிரி இருக்கிற நாணயங்களை எடுத்து, ஒரு குறிப்பிட்ட 12 நாணயங்களை எடுத்து அது மேலே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா, இதுதான் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயினை அது மேலே வைக்கலாம். எத்தனை தடவை சொல்லலாம்? மினிமம் 12 டைம்ஸ்.
அதிகபட்சம் 108 டைம்ஸ் அந்த அளவுக்கு காயின் வச்சிங்க. எத்தனை தடவை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ காயின் வச்சு அந்த அரிசியின் மேல் இந்த காயினை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வைங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை கீழே கொடுத்துருக்கோம், தெரியாதவங்க அதை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் தெரியும், தாராளமாக சொல்லுங்கள். மகாலட்சுமியினுடைய 108 அர்ச்சனை படிக்க போகிறேன், தாராளமாக சொல்லுங்கள். இதெல்லாம் முடியாதுங்கிறவங்க திருமகளே வருக அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன உங்களால் எளிமையாக சொல்ல முடியுமோ அதை சொல்லி உங்களுடைய நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற பிரசாதங்கள், ஒரு பொங்கலோ பால் பாயசமோ ஏதாவது ஒன்று உங்களுடைய பூஜை அறையில் வச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளுக்கும் இந்த படிக்கும் சேர்த்து நைவேத்தியங்கள் செஞ்சு நல்ல ஒரு மங்கள ஆரத்தி பண்ணி, அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி பண்ண பிறகு நல்ல ஒரு மஞ்சள் குங்குமம் கரைச்சி நல்ல ஒரு ஆரத்தி எடுத்து உங்களுடைய வீட்டு வாசலில் கொண்டு போய் கோலத்தின் மேல் அந்த ஆரத்தியை சேருங்க. அப்படி சேர்க்கும் பொழுது மகாலட்சுமி அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த வீட்டு வாசலில் அந்த மஞ்சள் ஆரத்தி இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு தன்னுடைய பரிவாரங்களோடு உள்ளே வருகிறாள் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. ஆகவே அன்றைக்கு ஒரு சுபமாக நிறைவாக ஒரு மங்கள ஆரத்தி எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் சேருங்க. மகாலட்சுமி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தானிய ரூபமாகவும் தன ரூபமாகவும் உள்ளே நம்ம எல்லாம் அனுகிரகத்துக்காக வராங்க. ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மதோஷங்களையும் நீக்கி ஐஸ்வர்யங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வித்தியையும் தர முடியும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பூஜையை ஒவ்வொரு வருஷமும் செய்து எல்லோரும் நன்மையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.